கிங் ஆஃப் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. அது ரேடியேட்டர் எல்லாம் கந்தோம் போச்சா கோச்சா ஐயோ. ஸோ ஹாய், திஸ் கிங் ஆஃப். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போங்க. ஒரு மாதிரி குளமாக இருக்கும், அங்கே உட்காந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருப்போம், ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோங்க. ஏன்டா இந்த திடீர் முடிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 நாள் நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா செம்ம மழைங்க. சூரியன் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா செம்ம போரிங்காக இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் போய்ட்டு சில் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு தான் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். அந்த நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க. அதோட லிங்க் வேணும்னா நான் கீழே தானே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்கப்பா. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அந்த இடத்துக்கு தாங்க போயிட்டுருப்போம். ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவுமே ஒரு மாதிரியே சூப்பராக இருக்குங்க. ரோடு இருக்கும், ரோடுனால் எங்கே வேணால் ரோடு தாங்க இருக்கும். அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளம் இருக்குங்க, அதுக்கு பக்கத்துலேயே ரோடு இருக்கும், ஒரு பிரிட்ஜ் இருக்கும், செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க போய் உட்காரத்துக்கு. ஸோ அங்கே தாங்க நம்ம கிளம்பிட்டு போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பில் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. வாங்க அப்படியே ஜாலியாக நம்ம வண்டி எடுத்துகிட்டு பறந்துடலாம். ஓகே, கிளம்பலாமா? ஐயோ, என்ன கீரை போட மறந்துட்டேங்க. என்னங்க இவ்வளோ போரிங்காக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அந்த இடத்துக்கு போயிருக்கோங்க. ஸோ அந்த இடம் ஜாலியாக இருக்கும், அங்கே போய்ட்டு கொஞ்சம் நேரம் சில் பண்ணிட்டு வரலாம் தாங்க போயிட்டுருக்கோம். அதுக்கு நடுவில் இந்த மழை வேறு வந்துட்டுருக்குங்க. 4 நாளாக மழைங்க. என்னால் வெளியே கூட போக முடியல, ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. போவோம், கொஞ்சம் நேரம் ஜாலியாக கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு வரலாங்க. ஸோ நம்ம அந்த ஏற்கனவே போயிருக்கோம். அந்த விளாக் வேணும்னா நான் கீழே லிங்க் தரேங்க. செம்ம போருங்க, வீட்டிலே இருக்க முடியலைங்க. நம்மலாம் வீட்டில் இருந்தால் கெட்டுடுவோமா. என்ன வழியை மறைச்சிட்டானுங்க, ஏண்டா இப்படி பண்ணுறீங்க? என்னன்னே தெரிலங்க, எவ்வளோ ஒர்க் போயிட்டுருக்கு நம்ம ஊரில், ஓவராக ஒர்க் போயிட்டுருக்குங்க. ஸோ இங்கே ஜாலியாக போயிடலான்னா ஃபுல்லாக சேருங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோமே. இப்போதாங்க வண்டியை நல்லா வாஷ் பண்ணேன். கோச்சா ஐயோ. ஏம்மா, இதுக்கும் நம்ம ஃபஸ்ட் கியரே போட்டுக்கலாம். சப்புன்னு ஆஃப் ஆச்சுன்னா அவ்வளோதாங்க. இப்போதாங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தேன். அச்சோ, எல்லாம் போயிடுச்சு. இப்போதாங்க வாஷ் பண்ணேன். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாஷ் பண்ணேங்க வண்டியை. சரி, வாஷ் பண்ணிட்டு நம்ம வெளியே போகலாமே, சும்மா ஜாலியாக அந்த பக்கம் ரைடுக்கு போயிட்டு வரலாமே நினச்சா இப்படி ஒரு ட்விஸ்ட்டு. இங்கே பாருங்கப்பா, நான் எதுக்கு நிறுத்தினேன்னு இப்போ புரியுங்க. இங்கே பாருங்கள், இப்போதாங்க ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு வந்தேன், அதுக்குள்ளே இப்படி நாஸ்தி ஆகிடுச்சிங்க. இப்போதாங்க நல்லா வாஷ் பண்ணேன். ரேடியேட்டர் எல்லாம் கந்தோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவுமே சேருங்க. ஏண்டா பட்டுக்குட்டி, இந்த மழை காலத்தில் வெளியே கொண்டு வரக்கூடாதுங்க நம்ம பைக்கை, ஒரு மாதிரி கடுப்பாயிடுது. ஸோ இப்போதாங்க வாஷ் பண்ணிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், அந்த தண்ணி கூட அப்படியே டிஸ்பிளே நிற்குது பாருங்கள். இது ஃபுல்லாமே நான் வாஷ் பண்ண அந்த தண்ணி தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம அழுக்காயிட்டாங்க நம்ம பட்டுக்குட்டி. இப்போதாங்க சொல்லிட்டு இருந்தேன், மறுபடியும் சேரா பரவாயில்லைங்க, மறுபடியும் போய்ட்டு வாஷ் பண்ணிக்கலாம். மழை வர மாதிரியே இருக்கா, பட் மழை வர கிடையாது. இப்போ தாங்க சூரியன் எல்லாம் பளிர்னு அடிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெயில் நல்லா பட்டையை கிளப்பிட்டு இருந்துச்சு. பட் அதுக்குள்ளே க்ளவுட் எல்லாம் இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. மழை வந்தால் நல்லது தான், ஓவராக வந்துச்சுன்னா அது ஒரு மாதிரியே கடுப்பாக இருக்குங்க. ஜோசியம் பார்க்கலாமாங்க? ஆனால் நமக்கு கிடையாது, நம்ம பைக்குக்கு பார்க்கலாங்க. அது ஒரு விதமாக நல்லா இருக்குல்ல. நேராக ஜோசியக்காரர்கிட்ட போயிட்டு, அண்ணா ஜோசியம் பார்க்கணும். தம்பி உட்காருங்க தம்பி. ஆனால் எனக்கு இல்லைண்ணே, என் பைக்குக்கு பார்க்கணுன்னு சொன்னால் அவர் ரியாக்ஷன் இருக்கு. அவர் எப்படி பார்ப்பாரு, எனக்குன்னே வருவீங்களாடா, டே ஏண்டா எனக்குன்னே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவார்ல. ஏங்க இவ்வளோ குப்பையை போட்டு வைக்கிறாங்க, எங்கே பார்த்தாலுமே குப்பையை தாங்க இருக்குது இப்போல்லாம். இந்த இடம் நல்லா இருக்குங்க, பட் இங்கேயுமே கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது.
பட் இந்த குப்பையை தாண்டி அங்கே பார்த்தோம்னா எவ்வளோ நல்லா இருக்குது. எங்கள் வாத்தெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கப்பா. அடாடாடாடா ஃபுல்லாக வாத்துக்கெல்லாம் அவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்குங்க. தெரியுதா தெரியலன்னு தெரிலங்க. பட் நம்ம ஜூம் பண்ணுறதா இருந்தால் இப்படி ஜூம் பண்ணியிருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஜூம் பண்ண முடியாது. அங்கே பாருங்கள் வாத்துங்கெல்லாம் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குப்பா. அடாடாடாடா ஆனால் செம்ம கிளைமேட்டுங்க இது. எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க இங்கே வரதுக்கு. அவ்வளோ ஜாலியாக ஃபீல் ஆகும். ஸோ கிங் ஆஃப் நம்ம பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு இடத்துல நின்றுருக்கோங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். செம்மையாக இருக்குல்ல. அங்கே பாருங்கள் குட்டி 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 குட்டியாக வாத்தெல்லாம் போயிட்டுருக்குல்ல. அந்த வாத்தெல்லாம் குட்டி குட்டியாக அப்படியே லென்த்தாக போய்கிட்டு இருக்குங்க. செம்ம அழகாக இருக்குது. இருங்க நான் அப்படியே பின்னாடி திருப்பி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அங்கே பார்த்தீங்களா எல்லாமே ஃபுல்லாக குட்டி 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 குட்டியாக வாத்துங்க. அப்பா இங்கே பாருங்கப்பா எத்தனை இருக்குன்னு. ஸோ அங்கே பார்த்தீங்களா 2 பேர். டேய் நீங்கள் 2 பேர் லவ் தானே பண்ணிகிட்ருக்கீங்க அட பாவி. ஸோ இங்கே பாருங்கள் இவன் நம்மளை போல் சிங்கிளுங்க. ஸோ அங்கே ஒரு வாத்து பார்த்தீங்கன்னா தனியாக சுற்றிட்டு இருக்காங்க. நம்மளை மாதிரியே அங்கே சுற்றிட்டு இருக்கான் பாருங்களேன். அதோ சுற்றிட்டு இருக்கான் பாருங்க. இருங்க அங்கே ஒரு ட்விஸ்ட்டுப்பா. அங்கே இன்னொரு வாத்து இருக்குங்க. ஸோ அதோட ஆளு போல் இருக்குது. ஸோ ஜாலியாக இருங்க. நம்மளுக்கு யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிற பாருங்க. ஸோ இவன் தான் நம்மளுடைய பட்டுக்குட்டி. இவன் இருந்தால் நம்ம எங்கே வேணால் போகலாங்க ஜாலியாக. யாருமே தேவை கிடையாது. ஜாலியாக நம்ம மாட்டுக்கு ஜாலியாக பறந்துகிட்டே இருக்கலாம். வா இந்த கிளைமேட் பாருங்களேன். ஸோ நிறைய நாள் கழித்து சூரியனை பார்க்குறேங்க நான். டிம்மாக கொஞ்சம் தான் தெரியுது. ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குங்க. க்ளவுடாக இருக்குது. பட் நல்லா இருக்குது. இந்த கொஞ்சம் வெயிலாச்சும் வருதே. ஒரு 4 நாளாக பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லைங்க. ஒரு மாதிரி செம்ம கடுப்பாக இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ரோடெல்லாம் காஞ்சிருக்குங்க. அது பார்க்குறதுக்கே ஜாலியாக இருக்குது. ஸோ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே சேரு சகதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர வழிக்கு எப்படி இருந்துச்சோ ஃபுல்லாமே அப்படியே தாங்க இருக்கும். அது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். பட் இப்போ ஃபுல்லாக ஒரு மாதிரியே காஞ்சிருக்குங்க. நல்லா இருக்குது. கிங் ஆஃப் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. அது ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி மந்தமான கிளைமேட்டாக இருக்குது. ஒரு 4 நாள் 3 நாள் சன்னே வரலைங்க. ஃபுல்லாமே தண்ணியாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக ஃபீல் ஆகுதுங்க. என்னடா இது ஏதோ ஒரு மண்டைக்கடியாக இருக்கே, என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கா இல்லை நிஜமால எனக்கு டிப்ரெஷனாக இருக்கான்னு கூட தெரிலங்க. ஸோ உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணி விடுங்கப்பா. எனக்கு பயமாக இருக்குங்க. ஏன் எனக்கு மட்டும் ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது? நான் ஒன்றுமே இல்லையே, ஜாலியாக இருக்கேன்னு. ஜாலியாக இருக்குங்க. பட் இந்த மாதிரி கிளைமேட்டால் தான் எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் எத்தனை பேருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அப்போ தாங்க எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அந்த மாவீரன் சிவகார்த்திகேயன் அண்ணன் படத்தில் கூட வரும்ல, அண்ணே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தானே எனக்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு மாதிரி உங்களுக்குமே அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா எனக்கு ஹாப்பிங்க. பட் எனக்கு மட்டுமே இருந்துச்சுன்னா அது ஒரு ப்ராப்ளம் தானுங்க. ஸோ கிங் ஆஃப் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நல்ல கேமராவாக பார்த்து வாங்கிடலாங்க. ஒரு 10K நம்ம அடிச்சிட்டோன்னா பறந்துடலாங்க நம்ம கோப்ரோ வாங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் கேமரா அண்டு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம கேமராவாக என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்திங்கன்னா Redmi Note 8 Pro. அதில் தாங்க பேசிகிட்டு இருக்கேன். அதில் தாங்க நம்ம கேமராவில் முன்னாடி ஹோல்ட் பண்ணிவிட்டு அதில் தாங்க நம்ம பேசிகிட்டே போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா பெருசாக ஒய்டு கிடையாது. அண்டு க்ளீன் கூட கொஞ்சம் கம்மி தாங்க. நான் வாங்கி 5 வருஷம் ஆச்சுங்க. ஸோ 5 வருஷமாக அந்த மொபைல் எனக்காக உழைச்சிட்டே தான் இருக்குது. ஸோ அதில் தாங்க நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காகவே அந்த மொபைலுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ அதில் தாங்க நான் பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. இன்னும் நல்ல 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 குவாலிட்டியாக நம்ம வீடியோ பண்ணிடலாங்க. பட் அது வரைக்குமே நம்ம ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நம்மளுக்கு நிறையா இருக்குங்க. நம்ம இஎம்ஐ பார்த்திங்கன்னா நானே தாங்க பார்த்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோப்ரோவை தட்டி தூக்கிடலாங்க. அது வரைக்கும் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கிங் ஆஃபே. ஸோ கிங் ஆஃபே நம்ம பார்த்திங்கன்னா இங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து செம்ம ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே நீங்களே பாருங்களேன் செம்ம ஜாலியாக இருக்குல்ல. ஒரு மாதிரியாக ஃபுல்லாகவுமே தண்ணியாக தாங்க இருக்குது. நல்லா ஜாலியாக இருக்குது இங்கே வந்தால். எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 1.5 hour ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ஜாலியாக நான் மாட்டுக்கு தனியாக புலம்பிட்டு இருந்தேங்க. பட் நல்லா தாங்க இருக்குது இப்படி இருக்கிறதுக்கு. சரி ஓகேங்க. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா செம்ம லென்த்தாக போயிட்டுருக்கு. இதோட இந்த விளாக் நான் என் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பில் பண்ணலாம். அதில் போட்டுக்கோங்க. ஓகே பாய் கிங் ஆஃப். எல்லாருமே பைக் ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். இந்த தம்பியோட ரிக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எல்லாருமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நல்லதுமே கூட. ஓகேங்க பாய்ங்க. எல்லாருமே பார்த்து சேஃபாக இருங்க. ஓகே பாய் கிங் ஆஃப்.